தர்மபுரியில் ஜவுளிக்கடையின் மேற்கூரையை உடைத்து 15 லட்சம் ரூபாய் பணத்தை சினிமா பாணியில் கொள்ளையடித்து சென்ற 2 இளைஞர்கள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். திரைப்பட பாணியில் கொள்ளையை அரங்கேற்றியவர்கள் சிக்கியது எப்படி? தருமபுரி நேதாஜி நகர் பைபாஸ் சாலையில் பிரபலமான ஜவுளி கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த கடையில் பொங்கல் பண்டிகையையொட்டி தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் துணிகளை வாங்கிச் சென்றனர். ரியாஸ் அகமது என்பவர் இந்த கடையின் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவர் கடந்த 16ஆம் தேதி பொங்கல் பண்டிகையொட்டி ஜவுளி கடையில் வசூலான 14,62,500 ரூபாய் பணத்தை பணப்பெட்டியில் வைத்துவிட்டு வழக்கம்போல் கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். மறுநாள் 17ஆம் தேதி கடையை வழக்கம்போல் திறந்து பார்த்தபோது கடையின் மேற்கூரை உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனே அவர் உள்ளே சென்று பார்த்தபோது பணப்பெட்டியில் இருந்த பணம் மாயமாகி இருப்பது தெரிய வந்தது. மர்ம நபர்கள் கூரையை உடைத்து கொள்ளையடித்து சென்றிருப்பதை உறுதிப்படுத்திய அவர் இதுகுறித்து தருமபுரி நகர காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது அதில் இருவர் கூரையை பிய்த்துக் கொண்டு உள்ளே குதித்து திருடும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. துல்கர் சல்மான் நடித்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்பட பாணியில் முகம் தெரியாமல் இருக்க ஒளிரும் லைட்டை தலையில் கட்டிக்கொண்டு கொள்ளையர்கள் இருவரும் திருடியது தெரிய வந்தது. இருவரையும் பிடிக்க தனிப்படை அமைத்த போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். பெண்ணாகரம் சாலையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த 2 பேரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்தனர். அவர்கள் முன்னுக்கு பின்முரணாக பதிலளிக்க அவர்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் இருவரும் ஜவுளிக்கடை கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. பிடிபட்டவர்கள் பிடமனேரி பகுதியைச் சேர்ந்த பாரத்குமார் மற்றும் கடகத்தூர் பகுதியைச் சேர்ந்த மோகன்குமார் என்பது தெரிய வந்தது. இதில் மோகன்குமார் தருமபுரியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் நர்சிங் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார் என்பதும் தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 13,93,790 ரூபாய் ரொக்கம் மற்றும் கொள்ளையடிக்க பயன்படுத்திய பைக் பறிமுதல் செய்யப்பட்டது. கொள்ளை நடந்த 6 நாட்களில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்து பணத்தை பறிமுதல் செய்த தனிப்படை போலீசாரை மாவட்ட எஸ்பி ஸ்டீஃபன் ஜேசுபாதம் வெகுவாக பாராட்டினார்.